செயல்படும் ஆசிரியர் அனைவரையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாணவர்கள் தவறு செய்தாலும் அதை கண்டித்து அந்த தவறை நிறுத்த அவர்களுக்கு உதவி செய்யும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் தாளாளர் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் சிட்பண்ட் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை மாணவர்கள் தங்கள் இரு கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். நிகழ்ச்சியில் முதல் அம்சமாக ஸ்ரீராம் சிட்பண்ட் நிறுவனத்திலிருந்து நம் பள்ளி ஆசிரியர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு இனிப்பு காரம் மற்றும் தேநீர் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாகிய நமக்கும் இனிப்பு வழங்குகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நம் பள்ளியின் தாளாளரை பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரை பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஸ்ரீராம் சிட்பண்ட் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் நம்மிடையே சில வார்த்தை பேசுவார்கள். இருந்து பார்த்துல தெரியுதியா? அன்பினால் ஆன்றோர்களை இவ்வுலகிற்கு ஈந்தளித்து உள்ளம் உவகைக்கான ஊக்கமுடன் உழைத்து எண்ணற்ற அறிஞர்களை ஏற்றம் காண வைத்து ஐயமின்றி ஒழித்து அறியாமையை ஓய்வில்லா பணியில் ஔடதமான வார்த்தையால் அத்தே பலமாக்கினேன் என் வாழ்வை என்ற ஒரு ஆசிரியர் தினத்தின் ஒரு நல்ல வாக்கியத்திற்கு இணங்க இங்கு வீற்றிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூலுக்கே போன மாதிரி இருந்தது. இங்கே நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே சென்று வந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான பருவம் அப்படிங்கிறது பள்ளி பருவம் தான். நிறைய பேர் இன்றைக்கும் டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய சரி,
வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களும் சரி, மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸாக போகணும் அப்படிங்கிற விருப்பம் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஆசிரியர்கள் தான். ஏன்னா கண்டினியூவாக அவங்க படித்ததுலேருந்து கண்டினியூவாக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பள்ளி பருவத்திலே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக மாணவர்களோடு மாணவர்களாக இயல்பாக அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே போகிறது வந்து ரொம்ப ஒரு கொடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு பணி. இந்த நாள் 1962 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து ஆசிரியர் தினமாக இந்தியாவில் அறிவித்தாங்க. அறிவித்த இயர் வந்து 1962 நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு தினம். உண்மையிலே நிறைய அறிஞர்களையும் நிறைய சட்ட மேதைகளையும் நிறைய டாக்டர்ஸ் அதுபோல் இங்கே இருந்தாங்க சயின்டிஸ்ட், ஸோ எம்பி, நம்மளுடைய அரசியல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸாக என்ன ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு போய் தான் அந்த பணிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இடத்துல இப்போ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ஒரு உதவி பொது மேலாளராக பணிபுரிகிறேன். நான் பொதுவாக நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேசிக் நான் ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷ்னலிஸ்டாக படித்தேன். இந்த கம்பெனியினுடைய லீகல் அட்வைஸரை ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பொது மேலாளராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ எல்லாருமே எல்லா ஒரு துறையிலையும் எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இன்றைக்கி சிறந்து விளங்கலாம். அதுக்கு உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சியை கைவிடாமல் ரொம்ப அருமையாக ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். இங்கேருந்து போகிற ஒவ்வொருத்தருமே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் வெளியில் போகிறாங்க. அப்போது நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் காலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆசிரியர்கள் வார்த்தை பேசுவதற்காக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாகவும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடி இருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பென்ப்ரூக் என்னும் சிகரத்திற்கு அடித்தளமாக விளங்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் அதில் தூணாக விளங்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீராம் சிட்பண்ட் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான இன்று செப்டம்பர் 5ஆம் தேதியில் கல்விக்கூடம் என்னும் ஆலயத்தில் எழுத்தறிவும் படிப்பறிவும் தந்த இறைவர்களை கொண்டாடும் தினம். ஆசிரியர்களே, எங்கள் ஆசான்களே, நீங்கள் மனிதர்கள் தான் என்றாலும் காலத்தினால் அறியாத கல்வியை தந்ததால் நீங்கள் மனிதர்கள் அல்ல, புனிதர்கள். என்னை கடவுள் சுமந்த என் அம்மா எனக்கு உயிர் தந்தாள். தோல் வலித்தாலும் என்னை தோல் மீது சுமந்த என் அப்பா எனக்கு அன்பு தந்தார். ஆனால் வகுப்பறையில் என்னை சுமந்த ஆசிரியர்களோ என் வாழ்விற்கு ஏற்றத்தை தந்தீர்கள். உலகையே அறிவாள், ஆற்றலால், அமைதியால் வென்று சாதிக்கலாம் என்ற மன தைரியத்தையும் பக்குவத்தையும் தந்தீர்கள். ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை மருத்துவராகவும் மாற்றலாம், அந்த மாணவனை விஞ்ஞானியாகவும் மாற்றலாம். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை இன்று கொண்டாடி மகிழ்வோம். இப்பொழுது வரவேற்புரை வழங்க என் பள்ளி மாணவி சுபிகாவை அழைக்கிறோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மொழிக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆசிரியர்கள் மனிதர்களா இல்லையா அப்படிங்கிறதுதான்.
பள்ளியே கோவிலாக, வகுப்பறையே கருவறையாக, புத்தகங்களே வேத நூல்களாக கொண்டு வாழும் ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை, அவர்கள் நடமாடும் தேவர்கள். விடுபெடுக்காமல் வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களை தியாகத்தை எப்படி நண்பன் அப்படிங்கிற 4 எழுத்தில் அழைக்க முடியும்? ஒரு குவளையில் தண்ணீர் பெருக வேண்டும் என்றால் கூட அவற்றினை தண்ணீர் குழாயின் அடியில் வைத்தால் தான் தண்ணீர் நிரப்ப முடியும், அள்ளி பருக முடியும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களிடம் கல்வி கற்கும் பொழுது நாம் பணிந்துதான் கல்வி கற்க வேண்டும். இன்று நாம் கீழ்படியை மிதித்தால்தான் நாளையாக மேல்படியை நம்மால் மிதிக்க முடியும். கீழ்படி மிதிக்காமல் நாம ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிக்கொண்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா சரிக்கு கீழே விழுந்துருவோம். அதனால ஆசிரியர்களை பணிச்சு நடக்க பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னோடனே கோவப்படாதீங்க. இந்த ஆசிரியர்களை கோவப்படுறவங்க நாளைக்கு சிறைச்சாலையிலயோ எங்கேயாவது ரோட்லயோ துணிக்கடையிலயோ அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ இன்று மரியாதை கொடுத்து பழகுங்க. இன்று நீங்க எதிர்த்து பேசி நான் கெத்துதான் அப்படின்னு சொல்லி சுத்துனீங்கன்னா நாளைக்கு நீங்க ஹீரோவா தான் சுத்துவீங்க. ஹீரோவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மரியாதையா இருக்க பழகுங்க. பெரியவங்க கிட்ட மரியாதையா இருக்கிறதுனால நம்மளோட கௌரவம் ஒண்ணு குறைஞ்சு போறது கிடையாது. இன்னைக்கு பெரியவங்களை பார்த்து சி கேளவி அப்படி இப்படின்னு பேசுறீங்க வாய் கூசாம, நாளைக்கு உங்களை பார்த்து உங்க பிள்ளை கை நீட்டி பேசும். அப்படி இருக்கிறப்போ நீங்க மரியாதையா பேசி பழகுங்க. மகாபாரதத்துல தனியே போகிறவனுக்கு எது துணை அப்படின்னு எச்சன் கேட்கறதுக்கு கல்வியே அப்படின்னு சொல்லி கர்ம பூச்சி தான் பதில் அளிச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ கல்வியை நீங்க எப்படி கத்துக்கணும்? சும்மா ஏனோ தானோ வந்தோம் படிச்சோம் போனோம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு படிச்சு முடிச்சவங்க திரும்பி பார்க்கும்போது தான் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. இந்த கல்வி வயசுலதான், இந்த கல்வி படிக்கிற வயசுலதான் உங்களால சந்தோஷமாவோ வருஷமாவோ இருக்க முடியும். உங்க ஃப்ரெண்டு கூட சுத்துவீங்க. நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்க கூட சுத்துவாங்க. நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா 2 ரூபா கேட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான். அவனோட நட்புக்கு எங்க டீச்சர் சொல்லுவாங்க எப்பவுமே தோழனுக்கு ஒரு கத்திரிக்கோலை போடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நீங்க அவனுக்கு கத்திரிக்கோலை போடுறதுனால அவன் கோச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போவான். அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு உங்க கையில பணம் இருக்கிறப்போ வந்து நிற்பான். அவங்கள கொஞ்சம் பேசிட்டு உங்க குடும்பத்தை பாருங்க. தாய் தகப்பன் உங்களை நம்பி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அவங்களதான் பார்க்கணும். அவங்க தான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாய் கட்டி வயிற்ற கட்டி படிக்க அனுப்பிச்சா நீங்க வந்து தப்பான பழக்கம், போதை பழக்கம், அந்த பழக்கம் இந்த பழக்கம்னு அழைறீங்க. முதல்ல நீங்க படிப்பை பாருங்க. படிப்பு தான் இன்னைக்கு உங்களை நல்லா பார்த்துக்கும். அப்படி இருக்கிற படிப்பை நீங்க நல்லா எடுத்து படிக்கணும். ஆசிரியர்களுக்கு கீழ்படியணும். பிறகு தோழர்கள் கிட்ட ஏதாவது சண்டை வாய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கல்லுல கல் வைக்கக்கூடாது, அதை கொண்டு அடிச்சு உங்க அம்மா அப்படி உங்க அம்மா இப்படி அப்படிலாம் பேச அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு என் கவிதையை தொடங்குகிறேன். அறிவு கண் திறந்தது, ஆர்வமாய் கற்றுக் கொடுத்து இன்முகத்துடன் கட்டி அணைத்து ஈடில்லா கல்வியை எமக்களித்து உழைப்பையே உயர்வாய் கொண்டு ஊக்கமுடன் எமை நடத்தி எண்ணும் எழுத்தும் தந்து ஏணிப்படியாய் ஏற்றிவிட்டு ஐயம் போக்கி அமர வைத்து ஒழுக்கத்தை எம்மில் புகுத்தி ஓய்வறியா சூரியனை சுற்றி அவ்வையின் மறுவுருவாய் உயர்ந்து நிற்பவரே உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். எம் ஆசிரிய பெருமக்களே, என் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். Good morning to everyone who are now present here. Today we gather to celebrate and honor the incredible impact you have on our lives. Your dedication, passion and kindness have shaped us into the individuals we are today. You are more than just educators, you are mentors, role models and friends. Your influence extends far beyond the classroom, inspiring us to grow, learn and thrive. We appreciate your tireless efforts, your patience and your unwavering commitment to our success. You have helped us discover our strengths, overcome our weakness and unlock our potential. Thank you for being beacons of knowledge, wisdom and compassion. We are grateful for your presence in our lives. Happy Teachers Day for every teacher. Thank you.
அன்னை தன்னை போன்று என்னை காக்கும் ஆசனீரே வாழ்க என்னும் வாழ்க அன்னை தன்னை போன்று என்னை காக்கும் ஆசனீரே வாழ்க என்னும் வாழ்க வாழ்க நீரே வாழ்க They all meet the collector joy to be. Scientist Taslima, Member of Parliament Deepika, Doctor Apsara, Engineer Chandya, Social Worker Subicha. Hello everyone, good morning. I am thrilled to share my position, that the district collector. I have read lot of books, magazines and current affairs. I am proud to be a recipient of Best Civilian Awardee. By using my authority, I fulfill my people's needs and concentrate on their welfare. Thank you. Good morning everyone. I am honored to stand before as a scientist. As a scientist, I have the privilege of exploring the knowledge. I apply my knowledge to make world better. Thank you. Good morning everyone. I am MP, the Member of Parliament. People elect me as the representative. I reflect people's voice in the Parliament. Thank you. Good morning everyone. I am a doctor. I cure the diseases by medicine and surgery. I save people's lives. Thank you. Hello everyone, good morning. I am engineer. As an engineer, I am proud to be the part of the profession that shapes the world around us. From designing innovative solutions to solving complex problems. As an engineer, I strive to make a positive impact. I am passionate about using my skills to improve lives and transform industries. Thank you. Good morning to all. I am social worker. I am running charity. I help poor, needy, vulnerable and aged people. Thank you. Good morning. Keep stepping on your path. Thank you.
பெருமதிப்பிற்குரிய உயர் திரு காலாளர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் பெருமதிப்பிற்குரிய உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர் பெருமக்களே, என் அன்புள்ள கொண்ட எனது மாணவ மணிகளே, உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில நான் ஆசிரியராக இருந்து பேசும்போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு முன்பு நான் பள்ளியெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனா அந்த பள்ளியெல்லாம் கொடுக்காத மகிழ்ச்சி எனக்கு இந்த பள்ளியில நான் மனநிறைவோடு பேசுகிறேன். ஏனென்றா நான் நினைத்திருந்தேன் கடைசி வரை நான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் ஒரு பணி முடியும் போகுது அப்படின்னு நினைத்திருக்க வேலையில நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் நான் நினைக்கவே இல்லை, நான் வேண்டிக் கொள்ளவே இல்லை. இந்த பள்ளியில உங்களுக்கு வழிகாட்டுபவர் ஆசிரியர், உங்களுக்கு வழிகாட்டுபவர் ஆசிரியர், உங்களை திருத்துபவர் ஆசிரியர், உங்களை பேப்பர் திருத்துவர், அப்படின்னா நோட் புக்கத்துல திருத்துவர், உங்களையும் திருத்துவார் ஆசிரியர். உங்களது குறைகளை நீங்கள் படுகிற பிரச்சனைகளை என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுவதை பதிலா, கட்ட வார்த்தை பேசுங்க பதிலா அதை கூட திருத்துவார். ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவர் பாருங்க, ஒரு சிற்பி. ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? ஒரு சிற்பி. சிற்பி ஒரு கல்லை பார்க்கும் போது எப்படி பார்ப்பாரு தெரியுமா? எப்படி பார்ப்பாரு? கல்லா பார்க்க மாட்டாரு. நீங்க கல்லா பார்க்கணும், அப்படிதான் கல்லு கல்லா தான் பார்ப்போம். ஆனா சிற்பி எப்படி பார்ப்பாரு தெரியுமா? அப்படியே அதுல என்ன பார்ப்பாரு தெரியுமா? ஒரு சிலைய பார்ப்பார், ஆனா ஒரு இமேஜ பார்ப்பார். ஆசிரியர் அப்படிதான் உங்களை செதுக்குகிற சிற்பி. ஆசிரியர் என்ன செய்ய, சிற்பி என்ன செய்வாரு? அந்த கல்ல தேவையானத என்ன செய்வாரு? ஒளிய கொண்டு அடிச்சு 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 தேவையில்லாத என்ன செய்வாரு? நீக்குபவர், அகற்றுபவர். ஆசிரியர் யாரு? சிற்பி யாரு? தேவை அற்றது, தேவை இல்லாத பகுதி அப்படியே நீக்கிட்டே இருப்பாரு. கடைசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அழகான சிலையா இருக்கும். அப்படிங்கிற அதே போல ஆசிரியர் என்ன செய்யாருன்னா, உன்கிட்ட இருக்கிற தேவையற்ற காரியத்தை நீக்கிட்டே இருப்பார். உன்கிட்ட இருக்க தேவையில்லாத காரியத்தை நீக்கிக் கொண்டே இருப்பார். தேவையில்லாத காரியத்தை நீக்கும் போது என்ன செய்வார்? முதல்ல சொல்லி பார்ப்பார். டாக்டர் என்ன செய்வார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார், சிறப்பு எழுதி கொடுப்பார், டேப்லெட் எழுதி கொடுப்பார். சுகமாயமான்னு பார்ப்பார். அடுத்த நாள் போ திரும்ப பார்த்தா சரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அதுவும் கேட்கலடா. அப்புறம் என்ன செய்வாரு? கடைசியா வழி இல்லைன்னு வச்சுக்கோ, சர்ஜரி தான் பண்ணுவாங்க. இதை போல பிள்ளைகளின் மனதில் என்ன இருக்கு தெரியுமா? மூடத்தனம் இருக்கிறது. என்ன இருக்கு? மூடத்தனம். அந்த மூடத்தனத்தை நீக்குபவர் யாரு? நீக்குவது பிரம்பு. அப்படி நீதிமொழிகளை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளின் மனதில் இருப்பது மூடத்தனம், அதை அகற்றுவது பிரம்பு சொல்லப்பட்டிருக்குது. என்னது அகற்றுமா? பிரம்பு. அதான் எல்லா ஆசிரியர் கையில என்ன இருக்கு அப்படின்னா பிரம்பு இருக்கிறது. எதுக்கு? நான் சொல்லி பார்க்கிறோம். இதை விட்டுடு, கெட்ட வார்த்தையை பேசாத விட்டுடு, சண்டை போடாத விட்டுடு. பேசிக்கொண்டே இருக்கிறோம், பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அதுவும் சரியில்லை. இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கிறோம், முடியல. வழி இல்லை. அப்புறம் ஒவ்வொருத்தையும் அடுக்கியா இருக்கிறோம். ஒளிய வச்சு இருக்கு.
திரு சுடலை சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசினை நம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். Next lucky person from female staff, Tirumadi Brisky Selvi. இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.